بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام. السلام عليكم. இப்பொழுது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில பேச்சாளர் சுஜாலி எம்ஐசி அவர்கள் மதரசத் தௌஹீதின் நோக்கம் என்ன என்பதை பற்றி இப்போது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்ன பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒப்பற்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் குமரி மாவட்டம் குளச்சல் கிளையின் சார்பாக கடந்த 16 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த மதரசாவினுடைய பரிசளிப்பு நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். முன்னாடி உள்ள பசங்க லெப்ட் சைடு அதே மாதிரி ரைட் சைடு ரெண்டு சைட்லையும் யார் அதிகமா பேசுறீங்களோ அவங்கள்ட்ட தான் கொஸ்டின் கேட்பேன். சரியா? அந்த பையனை கூப்பிடுங்க. உஸ்தாதா, நீ பேசணும்னா உன்கிட்ட தான் கொஸ்டின் கேட்பேன். பேசுறியா? அமைதியா இருக்கணும். பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட தான் தம்பி கொஸ்டின் பண்ணுவேன். அந்த பசங்க, நீங்க மாசா ஸ்டூடெண்ட் தானே, நீங்க பேசக்கூடாது. சரியா? ஓகே. பேசலனாலும் கொஸ்டின் கேட்கணும் தான், ஒரு அவேர்னஸ்க்காக வேண்டி சொல்லிக்கிறேன். ஓகே. இந்த நிகழ்விலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு மதரசத்து தௌஹீத், துவங்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதுதான். பொதுவாக ஒவ்வொரு சமூக மக்களுக்குமே தன்னிடம் இருக்கக்கூடிய மத நம்பிக்கையை தன்னுடைய வாரிசுகளிடத்தில், பிள்ளைகளிடத்தில் கடத்தக்கூடிய பழக்கம் எல்லா மதத்தை சார்ந்த நபர்களிடத்திலும் உண்டு. ஹிந்துவா இருக்கிறவங்க பிள்ளைங்களும் ஹிந்துவா இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. கிறிஸ்துவர்களும் பிள்ளைகளும் கிறிஸ்துவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் நம்முடைய பிள்ளைகளும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த ஆசை வெறுமன சராசரியாக எல்லாரும் நினைப்பது போன்ற ஒரு ஆசை கிடையாது. மற்ற பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க இல்லையா, அது மாதிரியான
ஏதோ ஒரு திருப்திக்காக அல்லது ஒரு கண்மூடித்தனமான ஆசை என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான தேவை தௌஹீத் மதரசா என்கிற இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான். மதரசா மட்டும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். மதரசா என்று ஒன்று கிடையாது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகலாம், டியூஷன் போகலாம், அல்லது போகாமலே இருக்கலாம். இப்படி ஒரு முறை இருந்தது என்று வைத்துக் கொண்டால் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் பசங்க மற்ற பசங்களை விட ஒழுக்கத்தில் மேன்மையானவர்களாகவும் தீமையில் குறைவானவர்களாகவும் இருக்கிறார்கள் இல்லையா? இந்த மாதிரி இருக்கவே முடியாது. மற்ற எல்லா பசங்களையும் விட நம்ம வீட்டு பசங்க அதிகமா தப்பு செய்யக்கூடியவனா மாறிடுவான். எப்பொழுது மதரசா இல்லை என்றால். நம்முடைய வீட்டில் உள்ள சிறுவர்கள் சிறுமியர்கள் மார்க்கத்தை படித்து சிறு வயதிலேயே தன்னுடைய வேதம் இதுதான் என்று தெரிந்திருக்கிறார்கள். அந்த வேதத்தோடு தொடர்பில் இருக்கிறார்கள். நாம் இந்த நிகழ்ச்சியில கூட பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில சின்னஞ்சிறு பிள்ளைகள் 5 வயது 7 வயதுல எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். அந்த பிள்ளைங்களுக்குங்க பேரை கூட சொல்ல தெரியாது, பேரை கூட தப்பா தான் சொல்லும். ஆனால் திருமறை குர்ஆனினுடைய அத்தியாயங்களை சூறாக்களை மனப்பாடமாக தவறில்லாமல் சொன்ன அந்த காட்சி இருக்கு இல்லையா, இது மிகவும் அற்புதமானது, இது மிகவும் மேன்மையானது. இப்போ இந்த வயதுல இருந்து நாம குழந்தைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்தால்தான் நாளை மறுமையில் அவர்களால் வெற்றி பெற முடியும். பையன் பெரியவனான பின்னாடி மார்க்கத்தை சொல்லிக்கலாம், கேட்காமலா போயிட போறான், நம்ம பையன் தானே என்று சகஜமாக நாம் நினைத்தால் நாம் ஏமாந்து போவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன் தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக சிறுவயது நபர்களை குறிவைத்துதான் எல்லா வியாபாரமும் நடக்கிறது. ஒரு சின்ன வியாபாரத்தில் இருந்து ₹1 சாக்லேட் வியாபாரத்தில் இருந்துங்க ஒரு பெரிய பெரிய மொபைல் போன் வரைக்கும் கூட குழந்தைங்களை குறி வச்சுதான் பிசினஸே நடக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க நாம நினைக்கிறோம், பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க நினைக்கிறோம். ஆனால் கார்ப்பரேட் எப்படி பிள்ளைகளை பார்க்கிறார்கள் என்றால் ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸா தான் பார்க்கிறோம், சந்தைக்கான இடம். இப்ப ஒரு பெரிய கார்ப்பரேட் வியாபாரியை கூப்பிட்டு வந்து இந்த மேடையில் நின்று இங்க இருக்கிற பசங்களுக்குலாம் பாருங்கன்னு காட்டினு வச்சுங்க, நம்ம பார்த்தா என்னங்க நினைப்போம், இவங்களுக்கு எப்படி மார்க்கத்தை சொல்றதுன்னு நினைப்போம். அதானே இது நம்மளுடைய சிந்தனை. இதே ஒரு வியாபாரி பார்த்தா எப்படி நினைப்பா தெரியுமா? இப்ப பசங்க எப்படி ஒரு 30 பசங்க உட்கார்ந்துருக்க பார்த்தான்னு வச்சுங்க, இவனை வச்சு எப்படி பிசினஸ் பண்றதுன்னு நினைப்பான். இவனை வச்சு எப்படி பிசினஸ் பண்றது? சாதாரணமா இருக்கிறான் ஒரு பையன், ஒரு ஷர்ட் போட்டிருக்கான், பேண்ட் போட்டிருக்கான். இது எடுத்தா ஒரு வருஷத்துக்கு இந்த பேண்ட் ஷர்ட்டை யூஸ் பண்றான்னு வச்சுங்க, இவன் 6 மாசத்துல இன்னொரு பேண்ட் ஷர்ட் வாங்க வைக்கிறது எப்படி? அதை யோசிக்கிறான். எப்படி வாங்க வைக்கிறது? பேண்ட் நல்லா இருந்தா வாங்க மாட்டோம். இப்ப என்ன செய்யறான், நல்லா இருக்கிற பேண்ட்டையே வேற விதமா மாத்தி கிழிஞ்ச பேண்ட்டை புது ஃபேஷன் உள்ள கொண்டு வரான். பசங்களும் அதை தெரியாம போய் வாங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட எதற்கு ஒரு காரியத்தை செய்கிறோம் என்பதை புரியாமலேயே செய்யக்கூடிய சமூகத்துல நம்முடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது? எதை வைத்து காப்பாற்றுவது? என்ன செஞ்சு காப்பாற்றுறது? ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. இன்னைக்கு வியாபாரத்துக்காக என்னென்னமோ பண்ணி பிள்ளைங்களை ஏமாத்துறான்ல. உடையின் பெயரால குழந்தைகள் ஏமாற்றப்படுகிறார்கள். அதே போல உபகரணங்களின் பெயரால பிள்ளைகள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஏன்? அரசியலின் பெயரால் பிள்ளைகள் ஏய்க்கப்படுகிறார்கள். ஏய்க்கிறார்கள். பிள்ளைகளை ஏமாத்தி நம்ப வச்சு அவர் தான் இவர் தான், இந்த அங்கிள் வந்துட்டா நம்ம எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுற வரைக்கும், ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வருகிற வரைக்கும் குழந்தைகளைத்தான் குறிவைக்கிறார்கள். இப்படி சுத்தி சுத்தி பிள்ளைகளை டார்கெட் பண்ணி அடிக்கும் பொழுது இவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரே ஒரு சாதனம் எது மட்டும்தான்?
எதை வச்சுமா காப்பாற்ற முடியும் சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. இந்த பகுதியில் யாராவது சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளை சரியான வழியில் கொண்டு வருவதற்கான சாதனம் எது? சொல்லுப்பா, யார் சொன்னா? மதரசா. கரெக்டா சொல்றான். அதாவது மார்க்கம் அப்படின்னு கூட சொல்லாம அந்த பையன் என்ன பதில் சொல்றாரு? மதரசா. தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ சொல்லிட்டு சிரிக்கிறான், ஆனா கரெக்டா சொல்லிட்டான். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை இன்றைய காலகட்டத்தில் காப்பாற்றுவதற்கு உலக கல்வி வேண்டும், ஆனால் அது போதுமானதல்ல. அவன் டிகிரி ஹோல்டரா இருக்கணும், அதை நான் இல்லைன்னு சொல்லல. அது மட்டும் போதுமா? படிச்சவனும் சேர்ந்துதானே இந்த பைத்தியகாரத்தனத்தில் விழுகிறான். சொல்லுங்க. இந்த ட்ரெஸ் கோட்ல இருந்து வேற என்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்திலையும் படித்த ஆட்களும் சேர்ந்துதான் அந்த பிசினஸ்ல விழுந்து கிடக்கான். பணம் கண்ணை மறைக்கிறது. அப்ப இந்த ஒழுக்க சீர்கேட்டில் இருந்து, மூடத்தனங்களில் இருந்து, மௌட்டியங்களில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கான ஒரே ஒரு கருவி மதரசா மட்டும்தான். இதை தவிர வேற வழியே கிடையாது. அவனுக்கு வேற என்ன சொல்லி தர முடியும் சொல்லுங்க? உட்கார வச்சு என்ன மேஜிக் பண்ண முடியுமா? கெட்டு போகாத அளவுக்கு அப்படியெல்லாம் இல்லை. அப்ப இந்த மதரசா துவங்கப்பட்ட நடத்தப்படுகின்ற நோக்கமே என்னவென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளின் மறுமை வாழ்க்கை வீணாகிவிடக் கூடாது. இது முதலாவது. இரண்டாவது, உலக வாழ்க்கையும் வீணாகிவிடக் கூடாது. ரெண்டும் சேர்த்துதான். நாம மறுமைக்கான வாழ்க்கையை மட்டும் நாம் பேசவில்லை. மறுமையிலே நம்ம உள்ள நல்லா இருக்கணும், உலகத்திலே நல்லா இருக்கணும். மறுமை முதலாவது. மதரசாவினுடைய முக்கிய நோக்கமே உலகத்துல நல்லவனா மாறணும்ன்றதுதான். மறுமையில சொர்க்கவாசி ஆயிரணும். உலகத்துல வாழும்போது எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு விட முடியுமா? முடியாது. நல்லவனா இருக்கணும்ல. அது எப்படி இருக்க முடியும்? கல்வியை வைத்து மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு பிள்ளைகளை அனுப்புறோம்ல, பசங்களை அனுப்புறோம். ஏதாவது ஒரு ஸ்கூல்ல காட்டுவீங்க. நான் ஓப்பனாவே கேட்கிறேன், ஒரு ஸ்கூல்ல நீங்க காட்டுங்க. என் பையன் அதுக்கு முன்னால ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்பு வரை ரொம்ப மோசமான பழக்க வழக்கம்லாம் இருந்துச்சு. ஆள் சொல் பேச்சே கேட்க மாட்டான். ஆனா ஸ்கூலுக்கு போய் பிளஸ் 2 முடிச்சுட்டு வந்தான் பாருங்க, நல்ல பையனா வந்துட்டான். எந்த பழக்கமும் இல்லை, அமைதியா இருக்கான், சொல்றதெல்லாம் கேட்கிறான். இப்படி ஒரு ஸ்கூல் உண்டா? தலைகீழா வேணா காட்டலாம். நல்லா இருந்தான், பசங்கள்கிட்ட போய் பழகினான் பாருங்க, என்னென்னமோ பேசுறான், பேசுறது புரியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லாத்தையும் சொல்லல, இது நடப்பு. அப்போ இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். நாம சஹாபாக்கள் காலத்துல வாழல. சவுதியிலையும் கத்தர்லையும் நம்ம இருக்கல. இதே குமரியில தான், இதே சமுதாயத்தோடு தான், இன்றைக்கு இருக்கிற மூட பழக்க வழக்கங்களோடு தான் நாம் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றலாம் தெரியுமா? அழகான ஒரு வாய்ப்பு. இந்த மதரசா நடைபெற வேண்டும், கடைசி வரை நடக்க வேண்டும். இன்றும் நடக்க வேண்டும், நாளையும் நடக்க வேண்டும், கடைசி வரை நடந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். இதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்? நபிமார்களுடைய பார்வை எப்படி இருந்ததோ அது போல நம்முடைய பார்வையை அமைத்துக் கொண்டோமே ஆனால் குழப்பமே இல்லை, சிக்கலே கிடையாதுங்க. நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை சுபிட்சம், மறுமையினுடைய வெற்றி தெளிவு. எப்படி அமைத்துக் கொள்வது? சூரா அல் பக்ராவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், வவஸ்ஸா பிஹா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார். தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை அழைத்து வைத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். பாருங்கள், இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன். பிள்ளைகளே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் உனக்காக தேர்வு செய்திருக்கிறான். நாம எல்லாம் இன்னைக்கு முஸ்லீமா இருக்கோம்ல தம்பி, அந்த ரோவை தான் கேட்கிறேன். இப்ப நீ முஸ்லீமா இருக்கையில இதுக்கு என்ன காரணம் நீ நினைக்கிற? உன் மனசுல பட்டதே சொல்லு. நீதான் இந்த கிளாஸ் போட்டிருக்கால அந்த பையன், சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. என்ன காரணம்? எதனால நீ இஸ்லாமா இருக்கா? உம்மா அப்பா அதனாலயா? பேசுறதே கேட்கல. சாப்பிட்டியா இல்லையா? சத்தமா பேசு. பேசுறதுக்கு பைசா வேண்டுமா? சில ஆளுக்கு பேசுறதுக்கு பைசா கேட்பாங்க.
பேசல அப்படின்னா 100 ரூபா கொடுங்க அப்பதான் பேசுவேன். அந்த மாதிரி எதுவும் உண்டா மக்கா? அவனை கூப்பிடு, சொல்லுப்பா. இஸ்லாமா இருக்கையில என்ன ரீசன்? உம்மா வாப்பா இஸ்லாம். ஓகே ரைட். அடுத்து நீ சொல்லுப்பா. அல்லாஹ் நம்மள முஸ்லீமா படைச்சிட்டு இருக்கான். அடுத்து அந்த பையன் எதனால முஸ்லீம்? அல்லாஹ் அப்படி வச்சுதான். ஓகே, இது ஒரு பசங்களுக்கு தெரிஞ்ச பதில், அவ்வளவுதான், தப்பு கிடையாது. அவன் தெரிஞ்சதை சொல்றான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை கடந்து இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க. இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நீ இருப்பது ஆக்சிடென்டா நீ வந்து பிறக்கல. நம்ம முஸ்லீமா பிறக்கணும் லெட்டர் போட்டா பிறந்தோம்? சொல்லுங்க. அல்லாஹ்விடத்துல கடிதம் கொடுத்து யா அல்லாஹ் என்ன பிள்ளையா பிறக்க வைக்கும் பொழுது இந்த தாய் தகப்பனுக்கு முஸ்லீமாக பிறக்க வைத்து விடு, இப்படி யாராவது அல்லாஹ்விடத்துல பெட்டிஷன் போட்டோமா? இல்ல. நம்மளை விட எவ்வளவு பெரிய அல்லாஹ் இஸ்லாம் இல்லாம இருக்கிறான். நம்ம யாரும் கிடையாது. நம்ம குடும்பத்துல நபிமார்கள் வரல. குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் கிடையாது. ஆனால் ஏதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இப்ராஹிம் நபி சொல்கிறார்கள், இஸ்தஃபா லக்குமுத்தீன், உனக்கு இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். நீ தப்பித்தவரை இஸ்லாமாக பிறக்கவில்லை. முஸ்லீம் அல்லாத தாய் தகப்பனுக்கு பிறந்த ஆட்கள் முஸ்லீமா இருக்கிறாங்க. முஸ்லீமான தாய் தந்தைக்கு பிறந்த ஆட்கள் இஸ்லாம் இல்லாமலும் இருக்கிறான். பார்க்கிறோம் உலகத்துல எத்தனையோ கண்ணுக்கு முன்னாடி உதாரணங்களை பார்க்கலாம். ஆனால் இப்ராஹிம் நபி சொன்னது, உனக்கு இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கான். அல்லாஹ்வினுடைய செலக்ஷனை நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணலாமா? சொல்லுங்க. அல்லாஹ் உனக்கு ஒரு வந்து செலக்டிவா எடுத்து உன்னை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இருக்கான். இதை போய் நம்ம வந்து அலட்சியப்படுத்துறோம்னு சொன்னா நம்மை விட முட்டாள்கள் உலகத்துல யார் இருப்பாங்க? யோசிப்பார். ஏங்க, ஒரு கிளாஸ்ல படிக்கும் பொழுது 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ஒரு லெசனை எடுத்து வாதியார் வந்து சொல்லி கொடுத்துறாங்க. இதை அவன் படிச்சுட்டு ஊரை சுத்திட்டு இருந்தான்னு சொன்னா இவனை மாதிரி முட்டாள்கள் எவனாவது உண்டா? யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றாங்க, உனக்கு இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கான்ப்பா. ஃபலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீ இந்த இஸ்லாத்திலே தவிர வேறு எங்கும் மரணம் அடையக்கூடாது. அப்படி என்றால் என்ன பொருள்? உன்னுடைய மௌத்து வரை உன்னிடத்தில் இஸ்லாம் இருக்க வேண்டும். அதாவது ஒரு மனிதன் பிஎஸ்சி ஆகலாம், முடியாத காரியம் இல்லை. இன்ஜினியரிங் படிக்கலாம், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஏன் பிஹெச்டி கூட ஒரு டிபார்ட்மெண்ட்ல முடிக்கலாம், முடியாத காரியம் இல்லை. ஆனால் முஸ்லீமாக முடியுமா? விரும்பிதான் ஆக முடியும். வாங்க சொல்லுங்க. வாங்க முடிந்து தொடரலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். நீ முஸ்லீமாக பிறந்திருக்கிறாய், அது தற்செயலாக நடந்தது அல்ல. அல்லாஹ் உன்னை தேர்வு செய்திருக்கிறான். ஆனால் நீ கடைசி வரை அந்த இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்கிறார்கள். இது எவ்வளவு அற்புதமான விஷயம். இது இப்ராஹிம் நபி சொன்னதின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவருக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த பிள்ளை தன்னுடைய பிள்ளைக்கு அதையே சொல்கிறார். இது ரொம்ப அற்புதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்ராவினுடைய வசனத்துல தான் இந்த தகவலை சொல்லி காட்டுகிறார். 132வது வசனம் நான் முன்னாடி சொன்னது. 133 பார்க்கலாம். அல்லாஹ் கேட்கிறான் முகமது நபி அவர்களை பார்த்து, அம் குன்தும் ஷுஹதா இத் ஹவர யாக்கூபல் மௌத். யாக்கூப் நபிக்கு மரணம் சம்பவிக்கும் பொழுது நீங்கள் அங்கு இருந்தீர்களா? அவர் என்ன கேட்டார் தெரியுமா? பிள்ளைகளை பார்த்து கேட்டார், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் எதை வணங்குவீர்கள் கேட்கிறாங்க. கேட்கும்போது அந்த பிள்ளைங்க ஒரு நிமிடம் யோசித்திருக்கலாம் இல்லையா? யோசிச்சு நாங்க பதில் சொல்றோம் வாப்பா, இல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வாப்பா, இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ராஹிம் நபியின் வாரிசுகள் இப்ராஹிம் நபியின் வாரிசு தான் என்று நிரூபிக்கும் வண்ணமாக அவர்களுடைய பதில்களை பாருங்கள். காலு, நாங்கள் யாரை வணங்குவோம் தெரியுமா?
நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம், உங்களுடைய கடவுளும் உங்களுடைய முன்னோர்களுமாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரினுடைய கடவுளுமாக விளங்குகின்ற இலாஹும் வாஹித், அல்லாஹுவை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோமே தவிர அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அதாவது இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன், இதை நல்லா கவனிச்சுங்க. எந்த குடும்பத்துல தாத்தா பாட்டி தௌஹீத், உம்மா வாப்பா தௌஹீத், பிள்ளைங்க பசங்க தௌஹீத் என்று 3 தலைமுறை 3 ஜெனரேஷன் டோட்டலி பியூர் தௌஹீத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டு கூட கொடுக்கும். தௌஹீத்னு சொன்னா பேருக்கு தௌஹீதாக இருப்பதல்ல, 3 தலைமுறையுமே தௌஹீதில் சரியாக இருந்து மார்க்கத்தினுடைய விதியை மீறாமல் ஹராமான காரியங்களில் கலந்து கொள்ளாமல் மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அதே துடிப்போடு அதே சூட்டோடு 3 தலைமுறை தொடர்ச்சியாக சேம் ஏஜ்ல சமகாலத்தில் வாழுகிறார்கள் என்றால் எதுக்கோ கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்குறான் பாருங்க. இது கொடுக்கலாம். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? நிறைய வீடுகளில் பார்க்கிறோம், அதிசயமாக இருக்கிறது. உம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா தௌஹீதுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் போல இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளையை பார்த்தால் இவன் முகத்தில் தௌஹீத் வாசனை அடிக்கலையே என்று சொல்கிற வகையில் சில வீடுகளில் பார்த்தால் பிள்ளை பள்ளிவாசலிலேயே கதியாக கிடக்கிறான். ஆனால் தாய் தகப்பனை பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு அடையாளமே இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு திருமணம் விடாமல் செல்கிறார்கள். எல்லா காரியங்களுக்கும் பிள்ளைகளையும் மறைமுகமாக அழைத்து செல்கிறார்கள் என்றால் பிரச்சனை எங்க இருக்கிறது? பெற்றோர்களிடம் இருக்கிறது. அதை நாம் சரி செய்து விட்டோமே ஆனால் நம்முடைய மறுமை வெற்றிக்கான பழுதை, அதுக்கான அந்த டேமேஜை நம்ம நீக்கிடலாம். அதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொருளை ரிப்பேர் ஆகாம பார்த்துக்கணும். மீறி டேமேஜ் ஆயிடுச்சா அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்றது எப்படி? கடந்த காலகட்டங்களில் நான் தவறு செய்திருப்பேன். ஒரு 60 வருடங்கள் வாழக்கூடிய மனிதன் 50 வருடங்கள் தவறு செய்திருந்தாலும் கூட இன்னும் அவனுக்கு 10 வருஷம் இருக்கு. புரியுதுங்களா? அவன் என்ன நினைக்க கூடாது? அதெல்லாம் முடியாத ஆலிம்சா, இவ்வளவு காலம் நான் தப்பா செஞ்சுட்டேன், இன்னுமே திரும்ப முடியுமா? இப்படி ஏன் நினைக்கணும்? இன்னும் உனக்கு 10 வருஷம் இருக்குப்பா, நீ நல்லா திரும்பி வாழலாம். திரும்பி வாழ்ந்தால் 50 வருடத்தில் செய்ய முடியாத நன்மையை 10 செய்யலாம். செய்யலாமா இல்லையா? அதுக்கான வாய்ப்பு எல்லாம் கொடுத்திருக்கானா இல்லையா? அதுதான் இந்த மதரசாவினுடைய நோக்கம். அதாவதுங்க, பெற்றோர்களாகிய நமக்கு 25-30 வருடங்களுக்கு முன்பு பெரிய அளவில் தௌஹீதினுடைய தாக்கம் கிடைக்கவில்லை. தௌஹீதுனா என்னன்னே தெரியாது, அப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கான். அல்லாஹ்வினுடைய அருளால் இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இதை பெற்றோர்கள் நினைத்து மிகப்பெரிய சந்தோஷப்பட்டு பிள்ளைகளின் வழியில் நாமும் வர வேண்டும். ஏன் முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல தௌஹீது இதெல்லாம் பெருசா தெரியாது. பள்ளிக்கு தொலை வருவோம், வாங்க சொல்லுவோம், இகாம சொல்லுவோம். இந்த கொள்கையெல்லாம் தெரியுமா? தெரியாது. ஆனால் இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக சொல்லி தரப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை மீண்டும் பழமையை நோக்கி அழைத்தோம் என்று சொன்னால், தவறை நோக்கி அவர்களை இழுத்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தின் பெயரால் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கல்வியை பயனற்றதாக நாம் மாற்றி விடுகிறோமோ என்கிற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. பையனை என்ன செஞ்சிட்டோம், நல்ல டிகிரி ஹோல்டரா மாத்தியாச்சு, நல்லா படிச்சிட்டான். படிச்சுட்டு அடுத்த மாசம் அவனுக்கு ஜாப் கிடைச்சாச்சு. சேர்ந்த உடனே முதல் மாசமே 80,000 ரூபாய், கை நிறைய சம்பளம். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல அவன் நிற்கும் போது நீ வேலைக்கு போக வேண்டாம், வீட்டுல சும்மா இருவாப்பா, இப்படி சொன்னா சரி வருமா? அது எவ்வளவு மோசமானது. அது போலதான் நம்முடைய பிள்ளைங்க சரியான வழியை நாம் அவர்களுக்கு காட்டிய பிறகு மீண்டும் தவறுக்கு அழைக்கிறோம் என்று சொன்னால் யோசித்துக் கொள்ளுங்கள், நாம்
யாரையும் ஏமாற்றவில்லை, நம்மைத்தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய தவறினுடைய விளைவுகள் வேறு யாரையும் பாதிக்கிறதோ இல்லையோ, நம்மை நிச்சயமா பாதிக்குமா இல்லையா? யோசியுங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதான் கேட்கிறாங்க, மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பின்னாடி என்னப்பா வணங்குவீங்க, யாரை வணங்குவீங்க? அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குவோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், தில்க உம்மத்துன் கத் ஹலத், அந்த சமுதாயம் எல்லாம் போய்விட்டது. எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் போயிட்டாங்க. லஹாமா கசபத், அவர்கள் செய்தது அவர்களுக்கு, வலக்கும்மா கசபத்தும், நீங்கள் செய்தது உங்களுக்கு. வலா துஸ்அலூன் அம்மா கானூ யஃபஅலூன், அவர்கள் செய்தது பற்றி உங்களிடத்தில் அல்லாஹ் கேட்க மாட்டான். யாரோ செஞ்சதுக்கு நம்மள பதில் சொல்லணும். இந்து மக்கள் சொல்லுவாங்கல்ல, பாவம் ஒரு இடம், பழி இன்னொரு இடம் சொல்லுவாங்க. அதாவது தப்பு செஞ்ச ஒருத்தன் தலையில விடுகிறது இன்னொருத்தன் தலையில அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆகிவிடாமல் முழுக்க முழுக்க நான் செய்ததற்கு தான் நான் கூலி, அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுக் கொள்வேன். அல்லாஹ் சொல்லுகிறான், மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸி, யார் நல்ல அமல் செய்கிறாரோ அது அவருக்கானது. வமன் அஸா, யார் தீமை செய்கிறாரோ அந்த தீமை அவருக்கு எதிராக போய் முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறார். யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாடமாய் படித்தார்கள், நீ இஸ்லாத்துல தான் கடைசி வரை இருக்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சந்ததிகளுக்கு படித்து படித்து சொன்னார்கள், நீ இஸ்லாத்துல தான் இருக்கணும். இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமும் இவ்வாறு சொல்வது நமக்கு கடமையா இல்லையா? அதான் சிங்கிள் கொஸ்டின். அந்த கடமையை எப்படி செய்வது? 24 மணி நேரமும் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை உட்கார்ந்து பாடம் நடத்த முடியுமா? ஆலிமாவா இருந்தாலும் நடத்த முடியாது. சொன்னா கேட்க மாட்டோம். நான் ஆலிமா பாய், என் பிள்ளைங்களுக்கு நானே மதரசாக்கு இல்லாம வீட்டிலேயே சொல்லி தரேன். எத்தனை நாளைக்கு சொல்லி கொடுக்க முடியும்? ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம், 3வது நாள் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவான், விளையாடுவான், வேற ஏதாவது செய்வான். நமக்கு என்ன செய்யும்? இவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சு போயிடலாம். பாப்பா ஆலிம்சாவா இருக்காரு, எத்தனை நாளைக்கு அவர் சொல் பேச்ச கேட்டுக்கிட்டே இருப்பான், இவர் எத்தனை நாளைக்கு கூட உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்க முடியும் சொல்லுங்க. அப்போ மதரசா என்பது சும்மா கிடையாது. மதரசா என்பது எப்படி கடலில் போகிற ஒரு மீன் பிடிக்கக்கூடிய மனிதனுக்கு கலங்கரை விளக்கம் வழிகாட்டியாக இருக்கிறதோ, அதே போலதான் இந்த காலத்து பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கலங்கரை விளக்கம் இந்த மக்தப் மதரசா. இந்த மதரசாவில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் பவர், இந்த மதரசாவில் இருக்கக்கூடிய புரத சத்துக்கள் வேறு எந்த காரியத்திலும் இல்லை. ஒரு மதரசாவை நடத்தி முடிப்பது என்பது கிட்டத்தட்ட 100 பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை விட மேலானது. பசங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கீங்களா, பேரண்ட்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுங்க. 100 பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை நான் ஏன் ஒப்பிடுகிறேன் தெரியுமா? 100 பொதுக்கூட்டம் நடத்தி என்ன பண்ண போறோம்? ஒரு 1000 பேரை அழைச்சி அவங்களுக்கு சரியான மார்க்கத்தை சொல்லணும், அதான நோக்கம். நம்ம மதரசால 100 பிள்ளைகளை வச்சு படிச்சு கொடுத்தோம்னு சொன்னா இவன் 100 பேர் கிடையாது, 100 தலைமுறையை நாம் உருவாக்குகிறோம் என்று அர்த்தம். வேலை மிச்சம். இந்த வேலையை செஞ்சிட்டோம்னு சொன்னா நம்ம பல ரூபாயை செலவழிச்சு செய்ய வேண்டிய காரியம் தானா அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். இதான் முக்கியம். அப்ப இன்றான் ஆத்துன் நிசா சதகாத்துஹின்ன நிஹ்லா, ஆண்களே பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகைகளை நீங்கள் கட்டாயமாக கொடுங்கள். நிஹலத்தன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா? நிஹலத்தன் என்றால் என்ன பொருள்? கட்டாயமா கொடுக்கணும்னு அர்த்தம். விரும்பினா கொடுங்க, விரும்பினா விட்டுருங்க, இல்ல வேண்டாம் வெறுப்பா கொடுங்க, அதுவல்ல. நீ நினைச்சாலும் நினைக்காட்டாலும் கொடுத்துதான் ஆகணும், அதான் சட்டம். இந்த மாதிரி மார்க்கம் சொன்ன பிறகு இன்றைக்கு நடக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்கிற திருமணங்களில் சில மார்க்கத்தினுடைய இந்த சட்டத்திட்டத்தை விட்டு மாறி ஆண் பெண்ணுக்கு கொடுப்பதற்கு பதிலாக
பெண்ணிடத்துல டவுரி வாங்கக்கூடிய கலாச்சாரம் இருக்குல்ல, என்ன எச்சரிக்கை சொன்னார்கள்? ஃபலா யன்தஃபிஊன பிஷையின் மிம்மா ஃபீஹிமா. தௌராத்தையும் இன்ஜீலையும் படித்தார்களே ஒழிய அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னார்கள் இல்லையா? குர்ஆன்ல நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்கணும், சம்பாத்தியம் தான் புருஷ லட்சணமாக பார்க்கப்படுகிறது. வேலை பார்க்கிறவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க, சும்மா இருக்கிறவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. அப்ப ஆணு தான் பெண்ணுக்கு செலவழிக்கணும், இதானுங்க ஆண்மை. ஆனா பெண்ணிடத்தில் போய் அடித்து பிடித்து வாங்குகிறான் என்றால் இவன் யார்? இவன் தான் ஆண், இவன் தான் கொடுக்கணும். கொடுக்கிறதுக்கு பதில் அங்கிருந்து எடுக்கிறான்னு சொன்னா இது சகஜமான சட்ட அடிப்படையிலும் தப்பு, தார்மீக நெறிப்படியும் தவறு, மார்க்கப்படியும் குற்றம். இந்த குற்றத்தை செய்யக்கூடிய ஒரு சபையில் நாமும் கள்ளமௌனிகளாக போய் அதில் கை நடைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் குர்ஆனை நாம் படிக்கிறோம், ஆனால் கடைபிடிக்கவில்லை என்று அர்த்தம். இதற்காக ரசூலுல்லாஹ் குர்ஆனை வாங்கி கொடுத்தாங்க? யோசிச்சு பாருங்க. இதுக்காக ரசூலுல்லாஹ் தாக்குதலுக்கு ஆளானார்கள், தனி மனித தாக்குதலுக்கு ஆளானார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதை நாம் ஒரு பொருளற்றதாக, ஒரு யூஸ்லெஸ்ஸா நம்ம பிரோஜனம் இல்லாம மாற்றி விட்டோம் என்று சொன்னால் நம்மை போன்ற மறுமையில் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள் யார் இருக்க முடியும்? எனக்கு என்ன பண்றீங்க நீங்க, இந்த மேடை நிர்வாகத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க, சுஜாலி பாய் பேசுவாரு, 1 மணி நேரம் பேசுங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் பேசுறேன், இருக்கிற எல்லாரும் நல்லா தூங்குறீங்க, தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு, அப்படி வச்சுங்க, நல்லா சூப்பரா தூங்கிடுறீங்க. நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கேன். இவங்க என்ன நினைப்பாங்க? வேற எதுக்கு அங்கிருந்து வர சொன்னோம்? வேற சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கூப்பிட்டு ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து என்னங்க ஒரு தூங்க வச்சுட்டு இருக்காரு நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஏங்க 1 மணி நேரங்க, இது 1 மணி நேரம் இந்த ஸ்பீச்சுக்காகத்தான் நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், புரியுதுங்களா? இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட நீங்க 100 பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்க 100 பேரினுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இவ்வளவு தூரம் எடுத்து வச்சு அதை பிரயோஜனம் இல்லாம மாற்றி விட்டால், ஒரு யூஸ்லெஸ்ஸா மாத்திட்டோம்னு சொன்னா கோரமா வராதா? அல்லாஹ்வினுடைய பார்வையில் நாம் அப்படித்தான் இருக்க போகிறோமா என்று யோசித்து பாருங்க. நாம மார்க்கத்தை மீறிய தவறான சபைகளுக்கு சென்றால் எப்படி தெரியுமா? நம்மளை முஸ்லீமா பிறக்க வச்சு, இஸ்லாத்தை கொடுத்து, ஒழுக்கமான ஆடையை கொடுத்து, இஸ்லாம் என்கிற கண்ணியமான அடையாளத்தை கொடுத்து, இவ்வளவு தூரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தௌஹீதை தலைமுறைக்கு கடத்தவில்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய அலட்சியவாதி. யோசியுங்கள். நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாங்க. ஊர் உலகம் எல்லாம் அடுத்துதான், எதிரில் இருக்க வீடு, பக்கத்தில் இருக்க வீடு, அதெல்லாம் பிறகுதான். முதலில் யார்? நம்முடைய பிள்ளைகள். எந்த அளவுக்கு? குர்ஆனை குழந்தைகளுக்கு ஓதி கொடுப்பதில் சஹாபிய பெண்மணிகள் அவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். எல்லா விஷயத்திலையும், தொழுகை விஷயத்தில் எடுத்துக்கிட்டா அதிலையும் ஆர்வம், நோன்பு விஷயத்தில் அதிலும் ஆர்வம், எதில் இல்லை எல்லாவற்றிலும் ஆர்வம். ஏன்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய சொத்து பத்துக்களில் மிகப்பெரிய விஷயம் இந்த இஸ்லாம் மட்டும்தான். நேரம் முடிய போகிறது. முடிவில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய சொத்து பத்துக்கள் என்று பார்த்தால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் நம்முடைய நகை நட்டுக்கள் மட்டும் நம்முடைய சொத்து அல்ல, காசு பணம் மட்டும் சொத்து அல்ல, வீடு வாசல்கள் கடை கண்ணிகள் மட்டும் சொத்து அல்ல, இஸ்லாமும் நம்முடைய சொத்து தான். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நகை எப்படி பத்திரமா சேர்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. நான் அடுப்புல நின்று சிரமப்பட்டு வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு இருக்கணும், அவங்களுக்கு பணம் இருக்கணும், சொந்தமா இருக்கிறதுக்கு வீடு வேணும் நினைக்கிறோமா இல்லையா? தப்பில்லை. நான் சொல்ல வருவது இது மட்டும் நம்முடைய சொத்து அல்ல, இஸ்லாமும் நம்முடைய சொத்து தான். பிள்ளைங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கிற மாதிரி இஸ்லாத்தையும் கொடுக்க வேண்டும், போற்றி பாதுகாக்க வேண்டும். யாருக்கும் கிடைக்காத ஒரு பொருட்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். யாருக்காவது உண்டா?
யோசிச்சு பாருங்க, நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்க தொழுகை வணக்கம் இபாதத்தோடு மார்க்கத்தினுடைய இந்த அணுக்கத்தோடு இந்த தொடர்போடு அவன் இருக்கிறான் என்று சொன்னால் இதே நிலை கடைசி வரை எப்படி தொடரும் தெரியுமா? மார்க்கத்தினுடைய அந்த அச்சிலேயே அவன் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது சஹாபிய பெண்களை நீங்கள் பாருங்கள், இந்த குழந்தைக்குலாம் நம்ம இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணணுமா நாம நினைப்போம். ஆனால் அதற்கும் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஒரு சஹாபிய பெண்மணி அறிவிக்கிறார், நாங்கள் ஆஷுராவுடைய நோன்பு வைப்போம், எங்கள் பிள்ளைகளுக்கும் நோன்பு வைக்க பயிற்சி கொடுப்போம். குழந்தைங்கள என்ன செய்வாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைங்களையும் நீ வா பாப்பா நோன்பு வைக்க சொல்லுவாங்க. எந்த மாதிரி பசங்க? சின்ன பசங்கன்னா நாம நினைச்சிடக்கூடாது 15 வயசு இருக்கும் போல, அப்படி அல்ல. அந்த அம்மையார் சொல்கிறார்கள், அசரினுடைய நேரம் வரக்கூடிய வேளையில எங்களினுடைய பிள்ளைகள் அழ ஆரம்பித்து விடுவார்கள். பசி தாங்காம அழ ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? அவர்களுக்கு பிரத்யேகமாக பொம்மைகளை செய்து வைத்திருப்போம். அந்த பொம்மைகளை கொடுக்கும் பொழுது அதை வைத்து விளையாண்டு கொண்டு அப்படியே பசியை மறந்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு சின்ன பசங்க தெரியுதா? 15 வயசு பையன் போய் பொம்மையை கொடுத்தா என்ன செய்வான்? தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். புரியுதா? நீங்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தாலும் பாக்குறது இல்லை, அது வேற விஷயம். 3 வயசு பையன்ட்ட போய் டாய்ஸை கொடுத்து பொம்மையை கொடுத்தா தூக்கி போட்டு அவன் இதுக்கு தான் வர்றான். இது அவனை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு இது என்னதுங்க? பெரியவங்களுக்கு தான் இது மொபைல் போன், இது ஐபோன், விவோ என்ன இருக்கு எல்லா பேரும் சொல்லிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் இது என்னதுதான்? இது ஒரு லைட், வீடியோ கேம் விளையாடக்கூடிய ஒரு கேம் மெட்டீரியல், அவ்வளவுதான். அது இப்படி விளையாடுறான் அப்படி விளையாடுறான், தூக்கி போடுறான், என்னென்னமோ பண்றான், ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னும் சில தாய்மார்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு விடுறதுக்கு ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்டான். ரொம்ப சுலபமான வழி. அவன் அப்படி பண்ணாலும் சாப்பிட மாட்டான், இப்படி பண்ணாலும் சாப்பிட மாட்டான். முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா பார்த்துருக்கேன். சின்ன வயசுல ஒரு பையன் சாப்பாடு அவங்க உமா ஊட்ட ஆரம்பிப்பாங்க. இங்க ஊட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வாசல்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போயிடுவான். ஓடுவான், ஓடிட்டே இருப்பான், நல்லாதான் விளையாடுவான். சாப்பாடு தட்டை பார்த்த உடனே ஓடிடுவான். சாப்பாடு வேணாம், விரட்டி விரட்டி போவாங்க. கூடவே நடப்பாங்க. இந்த அப்பா சாப்பிட்டுருப்பா, 2 இட்லி சாப்பிடுப்பா. அவங்க ஊட்டி ஊட்டி பார்ப்பாங்க, வாங்குவான், வாங்க மாட்டான். பேசி பேசி அப்படியே அவனோட அவனா போயிடுவாங்கன்னு வைங்க. இப்படி ஒரு காலம். இன்னைக்கு என்னாச்சு? கஷ்டமே இல்லை. எடுங்க போன எடுத்து இதுல என்ன செய்யும்? இந்த டாய்ஸு இல்ல அது என்னது, டாமஞ்சேரியா, டாமஞ்சேரி என்னென்னமோ என்ன செய்வான், போடுவான். அது புதுசு புதுசா வந்துருச்சு, எனக்கு தெரியல. முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருக்க சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்னென்னமோ வந்துருச்சு போல. இதை ஓட விட்டுட்டு இந்தா புடி, அவன் அப்படி வாங்கிக்கிறான். நேரம் உட்காரு, உட்காருனா உட்காடுறான், நில்லுன்னா நிக்கிறான். புரியுதா? உட்கார்ந்த பின்னாடி ஊட்டுறாங்க ஊட்டுறாங்க ஊட்டுறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டான். எதை கொடுத்தாலும் சாப்பிடுறான். சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுறான், பிஸ்கட் கொடுத்தாலும் சாப்பிடுறான், தண்ணி கொடுத்தாலும் குடிக்கிறான். வேணான்னு சொல்றதே இல்லை. எது வர இது இருக்க வர போனை வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, எந்திரிச்சிடான். எழுந்திருச்சு உமா சாப்பாடு வேண்டாம், இவ்வளவு நேரம் சாப்பிட்டியா வாப்பா, இல்ல வேண்டாம், சரி உட்கார வாப்பா, சரி மறுபடியும் பார்த்துக்குங்க. இப்படி ஒரு சமுதாயம் வளர்ந்தால் இவர்களை யார் காப்பாற்றுவது? இன்னைக்குள்ள பசங்கள்ல டெக்னிக்கலா சேட்டை பண்றான். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மேனுவலா தான் இருக்கும். இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல. ஒருத்தர் என்ன பண்றாரு, வாப்பா இங்க போயிட்டாரு, கடைக்கு போயிட்டாரு, இப்பதான் போனாரு, வீட்டுல இருந்து கிளம்பி கடைக்கு போயிட்டாரு. போய் கடையில இறங்கினதுக்கு ஒரு அதிகபட்சம் 2 நிமிஷம் ஆகும். புரியுதா? போயிட்டாரு, போய் இறங்கின உடனே போன் வருது வீட்டு நம்பர்ல இருந்து. இவர் பயந்துகிட்டே இருக்கிறாரு. நான் அதுக்குள்ளேயும் போனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு அட்டன் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க அப்படின்னா பையன் அடிக்கிறான். பாப்பா போயிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா? இப்பதான் 2 நிமிஷம் ஆகல. பாத்துக்குங்க, இப்படி டெக்னிக்கலா சேட்டை பண்றான். சரி இவர் கட் பண்ணிட்டாரு. இது நடந்தது, நான் சும்மா ஜோக் சொல்லல, நடந்தது. கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டா பக்கத்துல மாமனார் இருக்காரு, அவருக்கு போன் வருது. அவர் அட்டன் பண்றாரு. வீட்டுல மகன் போன் பண்றாங்க, என்னன்னு கேட்போம். அட்டன் பண்ணா அதே ஆள் தான். அஸ்ஸலாமு அலைக்கும், தாத்தா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வைடா போன அப்படின்னு என்ன செய்ய வேண்டியிருக்கு, வைக்க வேண்டியிருக்கு.
இப்படி இன்னைக்கு இருக்கிற பசங்களை பாத்தீங்கன்னா புதுசு புதுசா சேட்டை பண்றான், எங்க இருந்துதான் இவன் மூளைக்கு இதெல்லாம் உதிக்குமோ தெரியலையே என்று நினைக்கக்கூடிய வகையில இப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்திட்ட இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்துவிடன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. அவனையே பார்த்துக்கிடுவான். யாரும் நம்முடைய பிள்ளைகளை நோக்கி இவர்களுக்கு அது வேணுமா இது வேணுமா என்று பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு எது நல்லது தீயது என்பதை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள். அதற்கு தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான், ஹுதல்லின் நாஸ். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? அகில உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இதுதான் ஹுதா. ஹுதா என்றால் என்ன பொருள்? நேர்வழி காட்டி. அதாவது நேர்வழி காட்டி என்று சொன்னால் சாதாரணமான வழிகாட்டி அல்ல, பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியில் இருந்து தீய வழியை தெளிவாக காட்டும். குர்ஆனை நம்ம சரியா பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு சொன்னா குழப்பம் இல்லை. வல் ஃபுர்கான், பிரித்து காட்டும். எந்த அளவுக்கு? லம் யஜஅல் லஹு இவஜா. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கோணலே இல்லாத வழிகாட்டி குர்ஆன் மட்டும்தான். யோசித்து பாருங்கள், இந்த குர்ஆனை சரியாக கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த மதரசாவினுடைய நோக்கமே. எனவே மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன், உலக கல்வி வேண்டும் தான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. யாரும் ஸ்கூலுக்கு போகாதீங்க, எல்லாம் பள்ளிவாசல்ல வந்து உட்காருங்க என்று சொல்வதற்கு நாம் வரவில்லை. சொன்னால் அது எடுபட போவதும் இல்லை. பள்ளிக்கூடம் வேண்டும், கல்லூரி வேண்டும், யூனிவர்சிட்டி வேணும், மறுப்பில்லை. ஆனால் அது மட்டும் போதும் என்று நினைத்தோமே ஆனால், எளிமையாக நான் சொல்லுகிறேன், ஒரு முஸ்லீமுக்கு உலகம் ஒரு கண் என்றால் மறுமை இன்னொரு கண். ஒரு மனுஷனுக்கு வந்துங்க ஒரு கண் இருந்தா போதுமா? ரெண்டு கண்ணு வேணும்னு நினைக்கிறோமா இல்லையா? கண்ணே இல்லாத ஆளை நான் கூப்பிட்டு கேட்டேன், ட்ரெயின்ல போகும்போது கண்ணே ரெண்டு கண்ணு தெரியல அவருக்கு. அவர் கூப்பிட்டு கேட்டேன், அண்ணா இங்க வாங்கின உங்களுக்கு ஒரு கண் இருந்தா போதுமான அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கேட்கிறேன், இல்ல தம்பி ரெண்டு கண் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. பார்த்துக்க, அந்த மனிதனுக்கு இப்படி எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது நல்ல முறையில் இருக்கக்கூடிய நாம ஒரு கண்ணோடு நடமாடுவதற்கு விரும்புவோமா? சம்மதிப்போமா? ஒரு மனிதன் இந்த உலகத்துல எனக்கு மார்க்கத்தினுடைய கல்வி பெரிதல்ல, உலகம் போதுமானது, உலகம் மட்டும் போதுமானது என்று நினைத்து விட்டானே ஆனால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒற்றை கண்ணனாக வாழ்வதற்கு நாம் விரும்புகிறோம் என்ற அர்த்தம். யாராவது ஏத்துப்போமா? பார்க்க முடியுமா? முதல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நாம் உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல மறுமையினுடைய வெற்றிக்கான கல்வியாக இருக்கிற இந்த மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உலக கல்வி எப்பொழுது நமக்கு நன்மையாக மாறும் தெரியுமா? மார்க்கம் இருந்தாதான் உலகமும் நல்லதா மாறும். மார்க்கம் இல்லாவிட்டால் உலகத்தை நன்மையாக மாற்றுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது என்கிற நல்ல புரிதலோடு, எப்படி நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த இஸ்லாத்தை கடத்தினார்களோ அதுபோல இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்திருக்கிறான். நீ தப்பித்தவரை இஸ்லாத்தில் பிறக்கவில்லை. இஸ்லாம் என்பது ஒரு சராசரி மார்க்கம் இல்லை. உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறான். ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அதனால நீ கடைசி வரை இஸ்லாத்துல தான் இருக்கணும். வாப்பா, இஸ்லாத்துல இருக்கணும் சொன்னா பேருக்கு முஸ்லீமாக இருப்பதல்ல, குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படுகிற எல்லா காரியங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய ஒற்றை புரிதலாக இருக்கிறது. அந்த புரிதலை நம்முடைய மனதில் ஏந்தி கொண்டு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன், நம்முடைய காசு பணம் மட்டும் நம்முடைய சொத்து அல்ல. இஸ்லாம் நம்முடைய சொத்து தான், குர்ஆன் நம்முடைய சொத்து தான், ஹதீஸ் நம்முடைய சொத்து தான். இதையும் சேர்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற காலம் வரை, இன்றைய அதிநவீன காலம் அல்ல, இதைவிட மோசமான காலம் வந்தாலும் கூட, இதைவிட மோசமான குழப்பம் வந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகளை கெடுப்பதற்கான வாய்ப்பு 1% கூட இருக்காது. அப்படிப்பட்ட நல்வழியில் எந்த தீமைகளும் அண்டாமல் அணுகாமல் நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்பிக்கக்கூடிய இந்த மதரசாவை கடைசி வரை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும். இதில் நம்முடைய பிள்ளைகளை எந்த விதமான தங்கு தடைகளும் இன்றி, எந்த விதமான விடுப்புகளும் இன்றி, இதனுடைய அருமை பெருமையை தெரிந்து வீரியமாக ஆர்வமாக அனுப்பினோம் என்று சொன்னால்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு கண்ணுக்கு முன்னால் இந்த மதரசாவின் மூலம் நமக்கு உறுதியாக காத்திருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.